பறித்திருக்கிறது. புருஷங்கிட்ட பேச 2 செகண்ட் பேசுங்க, அதோட முடிச்சிருங்க. அதுக்கு மேலே போனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏ சர்டிஃபிகேட்டு மணிக்கணக்கில் என்ன செல்ஃபோனில் வேலை பார்க்குறியா? மணிக்கணக்கில் ஒரு செல்ஃபோனை வாட்ஸ்அப் மெசேஜாக டப்புன்னு ஆன் பண்ணணும், என்ன இருக்குன்னு பார்க்கணும், க்ளோஸ் பண்ணணும், போனை தூக்கி குப்பையில் போடணும். ஒரு வியாபாரி கூட அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறதில்லை, ஆனால் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. அதில் சீரட்டு சீரழிந்து போகும் என்பதனை எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஒரு சம கையை தட்டுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் பரிசுத்தர். உங்களை பரிசுத்தமாக இருக்கத்தான் சொன்னார். பார்த்தாலே பாவம்னு சொன்னார். பார்த்தாலே. ஆனால் செல்ஃபோனில் 24 மணிக்கு தான் பார்த்துட்ருக்குறோம். அவள் எல்லோரும் பாவிகள் தானே. ஆகவே 2043 இனி 17 வருஷத்துக்குள்ளே 3/2 ஜனங்களும் தேசமும் ராஜ்யமும் பட்டணமும் கிராமமும் அழிஞ்சே போயிருக்கும். மலைகள் ஆனாலும் அழிந்து போகும். இப்போ மலைகள் அழியுமா? சீக்கிரமாக கரையுமா? மலை கரையுமான்னு கேட்குறேன். கரையாது, ஆனால் கரைஞ்சு போகுன்னு சொல்கிறேன். ப்ராப்பசி. மலைகள் மான் கால்களை போல் துள்ளும். பெயர்த்து போடுவேன் இந்த பூமியை. ஆண்டவருடைய வார்த்தை, பெயர்த்து போடுவேன். உங்களை பெயர்த்து போடாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவை பரிசுத்தம். அது இருந்தால் நீங்கள் ஜீவனோட இருப்பீர்கள். இல்லை என்றால் சாவோட சாவு எண்ண முடியாத லிஸ்ட்டில் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக போகும், போயிட்டே இருக்கும். கைத்தாளம். உபவாசம் நடத்துகிறோம், உபவாச கூட்டம் நடத்துகிறோம். யாராவது பரிசுத்த கூட்டம் நடத்துகிறாங்களா? நீங்கள் எல்லாம் பரிசுத்தம் ஆகணும் என்பதற்காக யாராவது கூட்டம் நடத்துகிறாங்களா? கிடையாது. அடுத்து ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விடுதலை கூட்டம், அபிஷேக கூட்டம், நற்செய்தி கூட்டம். அடுத்து இல்லை வேறு மாதிரி இன்னும் உண்டு. தீர்க்க தரிசன முகாம், வரங்களை பெற்றுக்கொள்வோம். அடுத்து சொல்லுங்க பட்டியல். அது ஓகே, தடையில் உடைக்கிற ஜெபம் பண்ணிட்டு போட்டோம். இந்த மாதிரி தீர்க்க தரிசன திருவிழா, பெருவிழா, உங்களுக்கு அபிஷேகம் வேண்டுமா, வல்லமை வேண்டுமா, வாருங்க. என்ன வியாபாரிகளா இவர்கள்? நீ பரிசுத்தமானால் பரிசுத்த ஆவியானவர் தானாக வருவார். அங்கேருந்து பிடிங்கி இங்கே கொடுக்க முடியாது. ஆண்டவர் பார்ப்பார்ல, இந்திரா எவ்வளோ பரிசுத்தமோ அதை கேட்டால் பரிசுத்த விடுதலை தான் வர்றோம். இந்திரா விடுதலை பரிசுத்தமாகலைன்னா ஒரு விடுதலையும் வராது. அது எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் அடைந்தால் சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுக முடியாது. கூடாரத்தை அணுக முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவசித்து அவர் வழியில் கடந்து போனால் இந்த உலகத்தில் மீதி இருக்கிற ஜனங்க நீங்கள் தான். உற்சாகமாக கையை தட்டுறாங்க. பரிசுத்தம் இல்லாதவன் என்னை தரிசிப்பது இல்லையே. ரோமர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாதவன் என்னை காண மாட்டான். நீங்கள் பார்க்குறலாம் அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம், அவன் இயேசு கிறிஸ்து போல தான் இருப்பான். நான் ஒரு முறை யாருக்கும் சொன்ன சாட்சி தான். அந்தி கிறிஸ்துவ குறித்து எப்போவுமே சொல்ல வேண்டியது. ஏன்னா அதில் விழிப்புணர்வு உங்களுக்கு உண்டாகும், எச்சரிப்பு உண்டாகும். ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போகிறோம். 2 பசங்க இருக்காங்க. வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு சாதா இயேசு கிறிஸ்து போட்டால் வீட்டு வாசலில் ஆர்சி ஃபேமிலி வச்சுருக்காங்க. அடுத்து இன்னொரு அறையில் சாலக்குடியில் உள்ள ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சாலக்குடி. ஆனால் கேரளாவில் சாலக்குடின்னு ஒரு சபை இருக்குது. அவங்க தான் ஆர்சிக்காரங்க அல்லையிலேயே சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தான். இல்லைன்னா ஆர்சிக்காரன் அல்லையிலேயே சொல்ல மாட்டான், வாயை பூட்டி வச்சுருப்பான். அதெல்லாம் பந்தி கோசுக்குரியது, நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோன்னு இப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு ஃபோட்டோ அங்கே இருந்தது. அது உள்ளங்கையில் ஒரு வெளிச்சம். அந்த ஃபோட்டோ ஆளுகிற ஃபோட்டோ வீட்டில் அப்படி பெருசாக வச்சுருக்கு. அந்த 2 வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குழந்தை அந்த ரூமில் போனால் பேய் பேய் பேய்ன்னு ஃபோட்டோ காட்டி பேய்ன்னு சொல்லுது. ஓடிடும், வீல்னு அழுதுட்டு ஓடும். ஆனால் அப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அந்த அறையில் ஏதோ இருக்குது பிரதர். போனால்
பேய் இருக்குது, சாத்தான் இருக்குன்னு இயேசு கிறிஸ்துவ ஃபோட்டோயை காட்டுறான். இயேசு கிறிஸ்துவ ஃபோட்டோயை காட்டுறான். ஒரு முறை நானும் என் மனைவி அங்கே போனோம். சின்னத்தோட எடப்பாடி அந்த ஏரியாவில் ஒரு வீடு. அங்கே போனால் பார்த்தா இந்த மாதிரி தான் ஃபோட்டோ வச்சுருக்கு. இயேசு கிறிஸ்துவ ஃபோட்டோ வச்சுருக்கு. கையில் உள்ளங்கையிலேருந்து வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வரலாம் ஆர்சிக்காரர்களுக்கு. ஆனால் உண்மையை போட்டு உடைக்கலைன்னா அது சரியாகாது. நான் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அந்த அறையை கூப்பிட்டு போனேன். இழுத்துட்டு தான் கூப்பிட்டு போனேன். வரமாட்டான். 2 காலை மேலே பொக்கி துள்ளுவான். இழுத்துட்டு போனேன். எங்களா பேருக்கு காட்டுன்னு ஃபோட்டோயை காட்டியான். அது ஃபோட்டோ, ஜீசஸ் ஃபோட்டோ. அதான் சாத்தான்னு சொல்கிறான் அவன். அது பேருன்னு. அவன் இங்கே வீட்டில் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அது கடவுள். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். நீ இப்போது திரும்ப ஒரு முறை என்னை கூட வந்து ஜோம் பண்ணிவிட்டு 2 போவோன்னாச்சு. அப்பவும் சொல்லலாம், அவன் ஃபோட்டோயை பார்த்தான்னு சொல்லுவான். அது எப்படிறான்னு தெரியுது, அது பேய்ன்னு சொல்லுவான். அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல தெரியாது, சின்ன குழந்தை. அது பேய். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர், இந்த வீட்டுக்கு நீ எப்படி ஜோம் பண்ணுறது? கடவுளை பார்த்தே அவன் பேய்ன்னு சொல்கிறானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை போல் ஒருவன், என்னை போல் இன்னொருவன். ஆனால் அது நான் இல்லை, அது வேறு. அதுதான் ஆன்டி கிரைஸ்டனுடைய அடையாளம். சொன்னால் கோபம் வரும். ஒரு முறை சாலக்குடி, வேளாங்கண்ணி, வாடிப்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாலும் எனக்கு கேஸ் கொடுத்தாங்க. என்ன பேரில் பறக்கும்படி வச்சு என்னை தேடுறாங்க. ஆனால் பிடிக்கிட்டா உள்ளியாய் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், ஒரு உண்மையை எழுதியிருந்தேன். ஊரை விட்டே ஓடி போனோம், இந்த இடத்த விட்டே ஓடி போனோம். ஒரு முறை என் மனைவி சொல்லுவா, எதுக்கும் போய் ரொம்ப நாளாச்சு இல்லைன்னு போய் பார்ப்போன்னு. ஒரு பக்கம் போலீஸ் தேடுது. ஒரு செட்டு தான் போட்டிருந்தோம். நாங்கள் உள்ளே இருக்கிறேன்னு தெரிஞ்சு ஒரு 65 பேர் வெட்டறிவாளி கொண்டு இதே கடையால் பகுதி மக்கள் என்னை கொல்லணும். வெளியில் வந்து கட்ட வார்த்தை. பிள்ளைங்களுக்கா ஒரு பிள்ளைய வாயை என் பொண்டாட்டி பொத்தி வைக்கிறான். துணி உள்ளே வச்சு வாயில். ஏன்னா உறக்கத்தில் கூட சத்தம் கேட்டால் வெட்டி போடுவானுவான். மரண பயம் அதோட மிச்சம். பிறகு வந்தவன் புறகு வாசல் வழியாக போயிருப்பான் போல இருக்குன்னு சொல்லி விடிய கட்ட வார்த்தை பேசிட்டு கத்தியெல்லாம் போட்டு கல்லில் அடிச்சுக்கிட்டு போனானுவான். எல்லாம் என்ன சொந்தக்கார ஆசாமி இதால் தான். ஏன்னா அவங்க கும்பிடுற தெய்வத்தை குறித்து நான் எழுதுனதுனால சத்தியத்தை இன்னும் சொல்லுவேன், இன்னும் எழுதுவேன். இப்போ அந்த பையனிட நான் சொன்னேன், இந்த பையனுக்கு கண்களில் தெரிகிறது உண்மை. நீங்கள் படத்தை கிழிச்சிருங்கான்னு சோறில் ஒட்டி வச்சுருது. கிழிச்சிருங்கான். கிழிக்கிறது அவங்களுக்கு பயம். கிழிச்சிரு. எனக்கு முன்னாடி தான் அந்த போட்டையை கிழித்தோம். நானே ஒரு தூக்கி வச்சு அடித்து கொளுத்துனேன். இன்னைக்கு ரூமுக்குள்ளே போகல. அவன் போனான், அழகாக இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பாருங்கள், தொழுது கொள்ளுவதிலும் 2 ட்விஸ்ட் இருக்குது. சாத்தான் வஞ்சிப்பான். மெய்யான தேவன் கட்டளை படுகிற தேவனாகத்தான் இருப்பார். கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டார், உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டார். கட்டளை. தாவீதை பார்த்து கட்டளை இட்டார், காட்டுக்கு போடான்னு. போயிட்டான். ஒழுங்கா இருந்தான் ஆபிரகாம். சொந்த தேசத்தை விட்டு ஓடிப்போ, அவன் போனான். எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருந்தான் மோசே. இறங்கி மாடு மேய்க்க போ, அவன் மாடு மேய்க்க போயிட்டான். யாக்கோபு மாடு மேய்க்க போனான். கட்டளைகள் வந்த பொழுதெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நம்ம இன்னைக்கு பைபிளை வைத்திருக்கிறோம், அவர்கள் கீழ்ப்படிந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவர்களைப் போல நீங்கள் கீழ்ப்படுவீர்களா? ஒரு பாடப்பிரிவு இப்படி எடுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு கேட்பீங்களா? இன்னாரே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்பீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஒன்று செஞ்சு ஒன்று வைப்பீங்க. அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அப்படி தான் தீர்மானம். நிறையருடைய வாழ்க்கையில் சுடுகாடு வர்றதுக்கு காரணமே இதுதான். யாரும் திருந்துற மாதிரி இல்லை. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்து உங்கள் சுய விருப்பத்திற்காக ஆண்டவரை தேடினால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவை தேடுகிறீர்கள் என்பது மெய்ப்பொருள். இயேசு கிறிஸ்து சொன்னார்,
ஒருவன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு கட்டளையாக சொன்னார். யாராவது கேட்பீங்களா? யாராவது கேட்பீங்களா? ஆர்சிக்காரங்க மூலி சாணம் எடுப்பாங்களா? ஒளிச்சு ஒளிச்சு 1-2 பேர் எடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் வரணும் இல்லை, எல்லாரும் வேணும் இல்லை ஆண்டவருக்கு. இயேசு தானே சொன்னார், தீர்க்கதரிசியா சொன்னார், மூலிசான இல்லைன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லா திருச்சபைகளும் கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். அப்பதான் ரட்சிப்பை பார்க்க முடியும். இல்லைன்னா வஞ்சிக்கிற அந்த கிறிஸ்துவ தான் நீங்க பார்க்க முடியும். உற்சவமா கையை தட்டுங்க. யார் வேணும் ஜெபம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்களே, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, விடிய விடிய ஜெபம் பண்ணுறாங்க. என்னையா வீட்டில் நடந்திருக்கு, என்ன ஆசீர்வாதம் இருக்குது நான் கேட்குறேன். மையாய் ஜபித்தால் ஓ வீட்டில் பொண்ணும் வெள்ளியும். இப்போ கடனும் சாபமும் வியாதியும். உங்கள் ஜபங்கள் கேட்கப்படவில்லை. உங்கள் ஜபங்கள் எல்லாம் வஞ்சிக்கிற ஆவி கொண்டு போகிறான். சத்தியத்தை உணரவில்லை. சத்தியத்தை உணர்வன் கீழ்ப்படிவான். இப்போ ஸ்டேஜில் நான் நிற்கிறேன், என் ஆண்டவர் சொல்லுவார், இப்போ இவன் பொண்டாட்டி ஒன்று அட்டி கொடுன்னு. நான் இப்போ அடிப்பேன் அவளை. இதுதான் கீழ்ப்படிதல். முடியுமா? ஐயோ, ஒருவேளை ஆண்டவர் சொல்லி நான் இப்போ ஒரு அடி அடிச்சுன்னு வைங்களேன், உடனே வசந்தா இந்த பாஸ்டம்மா போட்டு பொண்டாட்டி அடித்து போட்டார். இல்லை அடித்து போட்டார். இவருக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? அப்படி தானே கேட்பீங்க. இவருக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? மேடையிலிருந்து என் பொண்டாட்டி அடிக்கலாமா? அப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் சொன்னால் நான் செய்கிறவன். சரியா? ஆகவே அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னால் கேட்கணும். கர்த்தர் சொன்னால் கேட்கணும். ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இப்போ சவேரியாரை எடுத்துக்கொள்வோம். ஒரு புனிதமான ஒரு தங்கமான ஒரு ஊழியக்காரர். அவர் செத்தார். கடலில் தூக்கி போட்டாங்க. கோவா கடற்கரையில் மீன் கக்கி வச்சுது. அங்கே உள்ள பாதிரியார் வந்தார். பாதிரியார்கிட்ட சொன்னாங்க, ஒரு டெட் பாடி வந்து கிடக்கு, ஆனால் சரீரம் சேதம் இல்லாமல் கிடக்கு. பாதிரியார் சொன்னார், அவனுக்கு கையை வெட்டி கொண்டு வான்னு. கையை வெட்டிக்கிட்டு வான்னு. பாடியை தூக்கிட்டு வர சொல்லலை, முதல்ல கையை வெட்டிட்டு வா. யாராவது சொல்லுவாங்களா? அப்போ ஆண்டவர் அவருக்குள்ள பேசியிருப்பார், கையை வெட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பார். பாதிரியார் சொன்னார் வெட்டிட்டு வான்னு. அவன் வெட்டிட்டு போனான். அப்போ வெட்டப்பட்ட ஒரு துண்டு கை பாதிரியாருக்கு முன்பு இருக்குது. அப்போ ஒரு பேனை எடுத்து கையில் கொடுப்பார். செத்துப்போன உடம்பு, செத்துப்போன கை, செத்துப்போன கையில் ஒரு பேனை எடுத்து கொடுப்பார். பேனா எழுச்சு, நான் சவேரியார். ஒரு சம கையை தட்டுங்க. அவரை மாதிரி வாழப்படுங்க, அவரை மாதிரி ஊழியம் செய்யப்படுங்க. அதையா கிறிஸ்தவம். அப்புறம் தூக்கி அடக்கம் பண்ணாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கல்லறையை திறந்து பார்க்கும்போது அவருக்கு உடம்பு சேதம் இல்லாமல் அழிவு இல்லாமல் இருக்குது. ரத்த ஓட்டம் இப்பொழுதும் அவர் உடம்புல இருக்குது. இன்றைக்கி அங்கே இருக்குது கோவாயில். அவனுடைய எல்லா சபைகளையும் நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதை எடுத்துக்கிடுவோம், கெட்டதை விட்டுறணும். இப்போ தேவன் மகிமையாக இருக்கிறார் பாருங்க. அப்போ அவரிடத்துல ஒரு கீழ்ப்படுதலை கொடுத்தார் ஆண்டவர். அவர் சொன்னார், நான் ஏன் அடுத்த பணத்தை கைவெட்டுக்கு ஆண்டவர் சொல்லுவாரோ? பிணத்தில் இருக்கிற கையை வெட்டிட்டு வான ஆண்டவர் சொல்லுவாரோன்னு அவர் அந்த பாதிரியார் தனக்குள்ளே பேசினால் பாதிரியார் ஒரு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லியிருப்பேன். அவர் கீழ்ப்படிதல் உள்ள உண்மையான ஊழியக்காரர். ஒரு சம கையை தட்டுங்க. சத்தியத்தை பைபிளில் தான் இருக்கு, அது தேடி கண்டுபிடிச்சு பின்பற்றுங்க, நட்டைங்க. இல்லைன்னா நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எந்த ஆர்சிக்காரனும் பரலத்து போக முடியாது, போகவே முடியாது. அவர் யூஸ் பண்ணுவார், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் யூஸ் பண்ணுவார், எல்லாரையும் பயன்படுத்துவார். ஆனால் பரலத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். உன்னை கொண்டு எவ்வளோ ஊழியம் செய்ய முடியுமா நீ செஞ்சுக்கோ, அதெல்லாம் டேலண்ட்டை கொடுத்து விட்டுருவார், நீ போ. ஆனால் பிரமாணத்தில் நீ இல்லைன்னா ஒன்றை விட்டுருவார் ஒரு நாளைக்கு. பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு. வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கம் ஒரு கூட்டம். இடது பக்கத்தில் ஊழியக்காரர்களை விட்டார், வலது பக்கத்தில் விசுவாசிகளை விட்டார். நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு எலிஜிபிலிட்டி.
இந்த ஊழியக்காரெல்லாம் நரகத்துக்கு எலிஜிபிலிட்டின்னு சொன்னார். நரகத்துக்கு எலிஜிபிலிட்டின்னு. அப்போது அவங்களுக்குள்ள உடனே ஒரு பொறாமையாகி வருது. ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஊழியம் செஞ்சவங்க, அவங்களுக்கு பரலோகமா? நாங்கள் இப்படி இடது பக்கத்தில் எங்களை விட்டுருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றே எனக்கு தெரியாதுப்பா. நாமத்தில் ஊழியம் செய்து தான் பேய் பிசாஸ், அது எந்த இழிச்ச வாயனாலேயும் முடியும். இப்போ ஒரு பேய் ஆடிட்டுருக்கு, வசந்த ஆளுக்கு அதிகாரம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வச்சுட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்றை கட்டுகிறேன்னு சொல்லி பாருங்கள், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவங்கள ஊழியக்காரனை சொல்ல முடியுமா? அது விண்ணப்பத்தை அவர் கேட்டார், அற்புதம் செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தை யாரும் பயன்படுத்தலாம், அந்த வசனத்தின்படி வாழணும், சிருஷ்டிக்கப்பட வேண்டும். என்கிட்ட கேட்டார் ஒரு பாஸ்டர் ஞானசானம் எடுக்கு, நான் யாருக்குன்னு எடுத்தாச்சுன்னு சொன்னேன். நான் அரசு இல்லை, எப்போ எடுத்துன்னு கேட்டார், தெரியாது. எத்தனை வயசில் எடுத்தார், எடுத்தீங்க, தெரியாது. ஆனால் பொண்ணான்னு உனக்கு தெரியுமா? அப்போ தான் யோசிக்கேன், இவர் எங்கேயோ ஆமாம் தலைமண்டையில் அடிக்கிறார் போல இருக்குது. ஆனால் பொண்ணான்னு நான் பார்க்குறேன், மீசையெல்லாம் வச்சுருக்கிறேன், நான் தான். அன்னைக்கு ஆனால் பொண்ணான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். என்னை பிடிக்காத வந்து ஊழியத்தில் இருந்து ஒருத்தர் பேசுகிறார், நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இல்லை உனக்கு கொடுக்கும்போது நீ ஆனா பெண்ணா என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. அறிஞ்ச பருவம் எடுக்கணுமா, அறியாத பருவத்தில் எடுக்கணுமா? போய் யோசி. அவ்வளோதான் சொன்னார். நான் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே தெளிப்பு ஸ்தானம் சிஎஸ்ஐ, குழந்தை ஞானஸ்தானம் ஆர்சி, பாவம் செஞ்ச கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் மூழ்கி ஸ்தானம், இப்படியாக நடக்குது, நான் எந்த ஸ்தானம் எடுக்கணும் கேட்டேன். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா மூலிஸ்தானம் தான் சொன்னார். இந்த வசனத்தை சொல்லி தான் சொன்னார். அது வரைக்கும் பைபிளில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னது நான் கேட்டேன், அப்போ நான் மூலிஸ்தானம் எடுக்கணும். அப்போ எடுத்த ஞானஸ்தானம்